இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம். கிச்சனுக்கு பார்க்கலாம் வாங்க. அரைக்கீரை இது சிறுகீரை, ரெண்டையும் ஒன்றா போடலாம். இப்போ இது பொடியாக கட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் இது கட் பண்ணி போடணும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வந்தது கீரை, புதுசாக இருக்கு பாருங்க. இதுக்கு தேவையான பொருள் 100 துவரம்பருப்பு, 50 பயத்தம்பருப்பு, பூண்டு, ஒரு சின்ன பீஸ் புளி, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயம், 3 பச்சை மிளகாய். இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ கீரை வேக வைக்க தண்ணி ஏற்கனவே சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எல்லாமே இதில் போட்டுக்கணும். குக்கரில் தான் வைக்க போகிறோம். சாம்பார் வெங்காயம் தான் போடலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம். அடுத்தது இது அரிசி கழுவின தண்ணி. இது அரிசி கழுவின தண்ணி, உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். இந்த கீரை இதில் போட்டு நல்லா கழுவணும். மண் இருக்கும், மண் இருந்தாலும் இல்லைனாலும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கணும். அப்பதான் நல்லது. பூச்சி கீச்சி இருந்தாலும் போயிடும் மஞ்சத்தூள். இந்த சிறுகீரையை அதிலே அரிஞ்சு போட்டுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. சிறுகீரை இது அரைக்கீரை, ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்து கடைஞ்சி தாளிச்சிக்கலாம். ஒரு கட்டில் பாதி, ஒரு கட்டு சிறுகீரை பாதி. எது அரைக்கீரை. குக்கரை தானே வேக வைக்கிறோம், அப்படி கடைய போடுறோம், அதனாலதான் அப்படி அரைக்கிறேன். ஏற்கனவே கழுவி தான் வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா அப்படி பண்ணிட்டு புழிஞ்சு அதில் போட்டுற வேண்டியதான். இதில் போட்டுற வேண்டியதான். ஒரு கட்டு சிறுகீரை, ஒரு கட்டு அரைக்கீரை, அரை கட்டு சிறுகீரை. இது ஒரு 3 விசில் வச்சு இறக்கி கடைஞ்சிட்டு தேவையான உப்பு போட்டுக்கணும். இது 2 டம்ளர் பிடிக்கும், பெரிய டம்ளர்ல. ஏற்கனவே 1.5 ஊற்றிருக்கேன், கொஞ்சோண்டு ஊற்றி விட்றேன். விசில் வச்சுங்க. இல்லை இல்லை, இது வேற புதுசு இல்லை. இது ஒரு 3 விசில் வரட்டும். வந்தோடனே திறந்து கடைஞ்சி தாளிச்சு காட்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். திறந்து நல்லா வெந்துச்சு. நல்லா வெந்துச்சு, நல்லா குழவா இருந்துச்சு. 3 விசில் தான். இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டு அதுக்குள்ள ஒரு தாளிப்பு வச்சுக்கணும். சட்டியில் அப்படியே லைட்டாக அப்படி கடைஞ்சி விட்டணும். சட்டி இருந்தால் சட்டியில் தண்ணியை வடிக்கிட்டு போட்டு இப்படி மசிச்சுக்கணும். இப்போ நான் இதை குக்கர்லேயே மசிப்பேன். நல்லா கீரோட அப்படி அள்ளி சாப்பிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு, எண்ணெய் ஊற்றிருக்கோம், கல்லெண்ணெய். இப்போ தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடலெண்ணெய்.
கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். ஏன்னா அதுல 3 மிளகாய் போட்டிருக்கேன், தாளிப்புக்கு மட்டும்தான். பூண்டுலாம் அதே போட்டுருக்கேன். இருந்தாலும் 2 தட்டி போட்டுக்கலாம். பெரிய உருகல, டைம் இல்லை. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து இதை ஊற்றிக்கலாம். ரெடி. கீரை கூட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.